மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காவலரை கொலை செய்த குற்றவாளியை தேனி மாவட்டம் கம்பம் அருகே காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மேல் சிகிச்சைக்காக அவர் மதுரை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் கள்ளப்பட்டியைச் சேர்ந்த காவலர் முத்துக்குமார் முத்தையன்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு சென்றிருந்தார். அப்போது அங்கு கஞ்சா வழக்கில் சிறை சென்று வந்த பொன்வண்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்துள்ளார். அவருக்கு காவலர் முத்துக்குமார் அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பொன்வண்ணனின் நண்பர்கள் முத்துக்குமாரை கல்லால் தாக்கினர். இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உறவினரான ராஜாராம் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொலை குற்றவாளியான பொன்வண்ணனை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் பொன்வண்ணன் தேனி மாவட்டம் கம்பம் நகரிலிருந்து கம்பம் விட்டு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை வழியாக கேரளாவிற்கு தப்பிச் செல்லவிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலை தொடர்ந்து தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் பொன்வண்ணனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். காவல்துறையினரை பார்த்த பொன்வண்ணன் கம்பம் விட்டு அடிவாரத்தில் உள்ள தனியார் பள்ளியின் அருகே தப்பிச் செல்ல முயற்சித்ததாக தெரிகிறது. இதையடுத்து பொன்வண்ணனை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இந்த சம்பவத்தில் சுந்தரபாண்டி என்ற காவலர் காயமடைந்தார். காயமடைந்த பொன்வண்ணன் முதலுதவிக்கு பின் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு பொன்வண்ணன் மாற்றப்பட்டுள்ளார். அவரது உடலில் 3 குண்டுகள் பாய்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே கம்பம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவலர் சுந்தரபாண்டியை திண்டுக்கல் சரக டிஐஜி வந்திதா பாண்டே மற்றும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். துப்பாக்கிச்சூடு தொடர்பாக திண்டுக்கல் சரக டிஐஜியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்க மறுத்து செய்திக்குறிப்பு வெளியிடப்படும் என கூறி சென்றார். இவர்களை தொடர்ந்து மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு நேரில் வந்து காயமடைந்த சுந்தரபாண்டியை நலம் விசாரித்துவிட்டு சென்றார். புதிய தலைமுறைக்காக கம்பத்திலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார்.